எனக்கு இந்த பாட்டிமா வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. சுத்தி சுத்தி என்னையே பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க பாட்டிமா, நீங்க ஏதாவது சொல்ல மாட்டோம், நீங்க கேட்கறதுனால சொல்லுவேன்னு சொன்னேன். நீங்க அப்ப நாளைக்கு உங்க வீட்டுல வந்துட்டு ஒரு கட்டு இருக்கு. இருக்கலாம். நம்மகிட்ட வந்து பன்னல்வா ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி. இத்தனை வருஷமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அம்மா பாருங்க எவ்வளவு பாசம். பையனோட ஃபேஸ் வந்து ஃபுல்லா தெரியணும் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன். நான் யூடியூப்ல போடுறேன், எல்லாரும் தெரிஞ்சிடும். ஸ்வீட் காம்பினேஷன் இதுல ஏன்டா வைக்கிற? கேமரா எடுத்து வந்து இதுல வைக்காதடா. சின்ன பையன் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தான். வீடியோ வாடானா அம்மாடின்னு பயந்து ஓடுறான். வயசு 70 வயசு. 70 வயசு. உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும், சரிங்களா? दो किलोमीटर சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்குது. கிட்ட இருக்க மாதிரி தான் இருக்குது, ஆனால் சம தூரம் போல். டிராஃபிக் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையை விட கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது. ஹாலிடே டைம்லேயே பார்த்தீங்கன்னாக்கா டிராஃபிக் பயங்கரமாக இருக்குது. சிக்னல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 10 செகண்ட் தான் விடுறாங்க. எஸ் 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 போயிடலாம். அண்ணே பொறுமையா பொறுமையா பொறுமையா. நாங்கள் எந்த ரூட்டில் வந்தோமோ அதே ரூட்டில் தான் வந்துட்டு அந்த பிரியாணி கடை இருக்குது. பட் ஆனால் அதெல்லாம் தாண்டி எங்களை எங்கேயோ கொண்டு போய் கூகுள் அக்கா விட்டாங்க. ஒரு வாட்டி அந்த அக்காவை நம்பது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹலோ கூகுள் அக்கா, கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்கள். 10 நிமிஷம் தான் அப்படின்னு சொன்னாங்க இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு, அந்த பிரியாணி கடைக்கு, மட்டன் பிரியாணி கடைக்கு. பட் ஆனால் கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் எடுத்துகிட்டு போகுது. கூகுள் அக்கா வேறு தப்பாக வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு மட்டன் பிரியாணிக்காக எவ்வளோ தூரம்னாலும் போகலாம். கரெக்டாக கேமராமேன்? ஓகே, கண்டுபிடிச்சிட்டோம் பிரியாணி பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வியூ டர்ன் போட்டு திருப்பறது தான் பெரிய வேலையாக இருக்குது. ஸோ வந்துட்டு பாருங்கள், இதுதான் அந்த பிரியாணி பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். கரெக்ட், இதுதான். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போட்டுருவோம் வண்டியை. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸு, கடைசியாக வந்து நம்ம வெளிச்சம் வரையில. ஓகே, ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்த வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இந்த கடைக்கு ஆப்போசிட்டில் தான் நான் இருக்கிறேன். ஐ மீன் எனக்கு பின்னாடி தான் அந்த கடை இருக்குது. நான் என்னோடய கேமரா வந்து சிஎம் கிட்ட கொடுத்துட்றேன். ஸோ இவர் தான் வந்துட்டு இந்த கடையோட ஓனர். சொல்லுங்கள், உங்கள் பேர்? முகத்தை காமிச்சிருங்க, அப்புறம் போடுவாங்க. என் பேர் ராஜாபீர். நீங்கள் மதுரை தானே? மதுரை தான். மதுரை. இங்கே எத்தனை வருஷமாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? பாருங்க, அம்மா பாருங்க எவ்வளோ பாசம். பையனோட ஃபேஸ் வந்து ஃபுல்லாக தெரியணும் அப்படின்ட்டு உள்ளாலேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. உங்ககிட்ட வரேன், அப்புறம் வரேன். நீங்கள் எத்தனை வருஷமா நான் இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த தொழில் வந்து நான் இந்த 1 வருஷமாக பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து வெளிநாட்டில் ஒர்க் பண்ணிக்கிறேன். ஃபாரின்? ஆமாம், ஃபாரின். ஓகே. இந்த கோவிட் எல்லாம் வந்துட்டீங்களா? அதுக்கு இல்லை, அதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். வந்து இங்கே சும்மா கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படியா? அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வரும். இவர் வந்து மற்ற தங்கச்சி வீட்டுக்காரரு. அவரும் வந்துட்டு உங்களோட தான்? ஆமாம், என்னோட தான். அவர் வந்து ஒர்க் பண்ணுறாரு. சரி. ஃப்ரீயான டயத்தை சாயந்தரம் நைட்டு இந்த மாதிரி டயத்துக்கு பாலில் அப்படின்னு வந்து ஹெல்ப் பண்ணுவார். நான் லீவு, ஞாயிற்றுக்கிழமை லீவு அப்படிலாம் வந்து எப்போ என்ன போகுது இப்போ உங்களுக்கு இந்த பிஸ்னஸ்? இப்போ வந்து ஓரளவு நல்லா மூவ் ஆன் ஆயிருக்கு. பிக்கப் ஆயிடுச்சு. ஆமாம், பிக்கப் ஆயிருக்கு. ஓகே. நீங்கள் இங்கே மட்டும் தானா இல்லை வெளியே எல்லாம்? நீங்கள் இங்கே மட்டும் தான் தூக்கி போட்டு. இல்லை, இப்போ கல்யாணம் ஆர்டர் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக பண்ணுவோம். ஆமாம், கண்டிப்பாக. என்னென்ன ஸ்பெஷல் நம்மகிட்ட? மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, முட்டை பிரியாணி, பிளைன் பிரியாணி, பன்னல்வா இருக்குது, 60 பேருக்கு போன்லெஸ் இருக்குது. எல்லாமே சீரக சம்பளம் தான் பண்ணுவீங்க? ஆமாம், சீரக சம்பா பிரியாணி தான். இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது நமக்கு? இப்போதைக்கு சிக்கன் பிரியாணி இருக்குது. மட்டன் வந்து வீட்டு பக்கம் வந்து போட்டோம், ஆர்டர் போட்டோம். அது செஞ்சு முடிஞ்சோடனே ஆர்டர் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆமாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னா மொத்தமாக? ஆமாம், மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. விடுங்க, எங்களுக்கு லக் இல்லை. மட்டன் பிரியாணி சாப்பிட்டு சிக்கன் பிரியாணி இருக்கா? சிக்கன் பிரியாணி வேற என்ன இருக்குது? சிக்கன் பிரியாணி இருக்குது, 60 பேருக்கு பன்னல்வா இருக்குது, போன்லெஸ் இருக்குது. அம்மா வாங்க, நீங்கள் மதுரை தானம்மா? உங்கள் முகத்தையும் காட்டுங்க. பையன் முகத்தை தானே காமிச்சிங்க. இவரோட பாட்டி தான் இவங்க. நீங்கள் என்னம்மா பண்ணுறீங்க? நான் கூடத்தான் இருக்கேன். கூட தான் இருக்கீங்க. இவங்க ஜாமான் எடுத்து கொடுக்குறது எல்லாமே இவங்க தான். அளவு சொல்கிறது, பிரியாணி எப்படி செய்யணும் சொல்லி கொடுத்ததே இவங்க தான். எனக்கு சீக்கிரம் எல்லாம் சொல்லுவீங்களா எனக்கு எப்படி பண்ணணும்ட்டு? அது சொல்லாதீங்க, சொன்னீங்கன்னா மற்றவங்க தெரிஞ்சுக்குவாங்க. சொல்ல மாட்டோம், நீங்க கேட்கறதுனால சொல்லுவேன்னு சொன்னேன். நீங்க நான் சொல்லிட்டேன், நான் யூடியூப்ல போட்டுறேன், எல்லாரும் தெரிஞ்சிடும். தெரிஞ்சுட்டு அவங்க திறமை அவங்க இது பண்ணிட்டோம். எல்லாரும் நல்லா இருந்துட்டு போட்டோம். அவங்க கைப்பக்குவம் இருக்குல்ல. உங்க பேருமா? என் பேர் சீனி பாத்துமா. சீனி அம்மான்னு கூப்பிடுவாங்க. சீனி அம்மா. சீனி அம்மா. ஓகே.
நான் பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குண்ணே. நான் பண்ணுவேன் ராஜ்ன்றாங்க, ராஜா பீர் அப்படின்றாங்க. அம்மாவோட பேரும் பார்த்தீங்கன்னா சீனி அப்படின்றாங்க. பள்ளியாசம் இருக்கு, சீனியப்பா பள்ளியாசம். நீங்க முதல்ல தானே சொந்த ஊர் எல்லாமே மதுரை தான், பிறந்தது வளர்ந்தது எல்லாமே. உங்க வயசு? என் வயசு 70 வயசு. 70 வயசு. உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும், சரிங்களா? ரொம்ப நன்றி. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் முகமது ரியாஸ். தங்கச்சியோட ஹஸ்பண்ட். நான் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சரி. அப்புறம் மச்சான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாப்புல. ஆனால் வேலைன்றது வந்து இவரை மாதிரி யாருமே வேலை பார்க்க முடியாது. நான் கூட அவரை வேலை பார்க்க மாட்டேன். இவர் நல்லா வேலை பார்ப்பாரு. குடும்பத்துக்காண்டி இவர் தான் குடும்பத்துக்கு தூண் மாதிரி. இவங்க ஒரு தூணுன்னா இவங்க ஒரு தூண். அப்போ மச்சான் தங்கச்சி வீட்டுக்காரு ஒய்ஃபோட அண்ணன் வந்து இவர் கஷ்டம் போகிறாருன்னா ஒரு லோனு அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் பேசி இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க மச்சான், நீங்கள் எதுக்கு மரத்தாள்றது ரொம்ப சிரமப்பட்டு உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது பின்னாடி வரணும் அப்படின்னு. அப்போ என்ன பிஸ்னஸ் பண்ணுறது, நம்மளுக்கு என்ன தெரியும், நம்மளுக்கு தெரிஞ்சது தான் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும்போது நன்னி சொன்னாங்க. அப்போ பிரியாணி தான் நம்ம ஏரியாவிலே வந்து நம்ம வீட்டு பிரியாணி தான் நான் ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ரம்ஜானுக்கு எல்லா பேருக்கு இந்துக்கள் மற்ற மாற்றங்களுக்கு கொடுக்கும்போதே வந்து நம்ம பிரியாணி பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு வச்சு அப்போ அதே வச்சு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது தான் பிரியாணி ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு டேஸ்ட்டாக பண்ணி பார்த்து இதுதான் நல்லா இருக்குது. பாஸ்மதிலேயே நாங்கள் போட்டு பார்த்தோம், அது சீரக சம்பா அளவுக்கு அந்த டேஸ்ட் கிடையாது. பாஸ்மதியிலே ஒரு பண்ணி பார்த்தா அந்த டேஸ்ட் இதோட டேஸ்ட் வந்து அதில் இல்லை. சரி இதிலே பண்ணிடுவோன்ட்டு அப்புறம் லோனு வாங்கி எல்லாமே மச்சா ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, ரொம்ப சூப்பரான இது உதவி பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. நீங்கள் எப்பயுமே இதே மாதிரி இருக்கு, இதே மாதிரி தான் இருக்கு, சரிங்களா? பெரிய தூண் அவங்க இருக்கிறாங்க தான். எங்கள் வீட்டு தூணே வந்து இவங்க அவங்க ஆசீர்வாதம் இருக்க வரைக்கும் நீங்களும் வந்து கண்டிப்பாக மேலே முன்னுக்கு வருவீங்க. இங்கே மட்டன் பிரியாணி எதிர்பார்த்து வந்தோம், பட் மட்டன் பிரியாணி வந்து காலி ஆகிடுச்சான். சிக்கன் பிரியாணி இருக்குது, அதையும் டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ சிக்கன் பிரியாணி வித் பச்சடி அண்ட் சிக்கன் 65 போன்லெஸ்ஸும் இருக்குது, வித் போனும் இருக்குது. பிரெட் அல்வா வந்துட்டு இருக்கு, பன் அல்வா. ஆமாம், வா ஸ்வீட் காம்பினேஷன். இதில் ஏன்டா வைக்கிற சிஎம் கேமரா எடுத்துகிட்டு வந்து இதில் வைக்காதடா, அப்புறம் சாப்பிட்றது எதுவும் இல்லாத வரையிடும். சிக்கன் பிரியாணி வித் லெக் பீஸு, சிக்கன் 65, போன்லெஸ் 65ம் இருக்குது, சிக்கன் 65 இருக்குது. அண்ட் மெயினாக வந்துட்டு இந்த பிரெட் அல்வா. ஸோ இதனோட காம்பினேஷன் நம்ம ஸ்டார்ட் பார்ப்போம். சரி, பன் அல்வா சிஎம் தேங்க்ஸ். இங்கேயும் வந்துட்டு சீரக சம்பா தான். ஆனால் மெயினாக வந்துட்டு இதில் வந்து இந்த லெக் பீஸோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் பைட். சீரக சம்பா பிரியாணினாலே ரொம்ப நல்லா தான் இருக்கும். இங்கேயும் நல்லா இருக்குது பிரியாணி. நம்ம 65 வச்சு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சமாக பச்சடி. நல்லா இருக்கு. பன் அல்வா நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். வாவ், பன் அல்வா பாருங்கள். பண்ணு மாதிரியே தெரியல, அல்வா மாதிரி இருக்குது ஒரு ஃபீலு. மசாலாவும் சூப்பராக பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு. ஆனால் இங்கே வந்து மட்டன் பிரியாணி வந்து காலி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக மட்டன் பிரியாணி இதை விட கண்டிப்பாக டேஸ்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சிக்கன் 65 போன்லெஸ்ஸு, நல்லா சாஃப்ட்னஸ் நல்லா தெரியுது. ஹார்டாக ஆக்சுவலாக ஒரு சில இடத்துல ஹார்டாக தெரியும், ஆனால் சாஃப்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், இன்னொரு பீஸையும் நான் வந்துட்டு காட்டுறேன் பாருங்கள். 2 பீஸையும் பேச முடியல. சிஎம் அவசரப்படாது, வெயிட் பண்ண. சூப்பர்ண்ணே பிரியாணி. இங்கே வந்து உங்களுக்கு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி 120, மட்டன் பிரியாணி 120, சிக்கன் பிரியாணி 80, முட்டை பிரியாணி வந்துட்டு 60, பிளெயின் பிரியாணி வந்துட்டு 50 ருபீஸ், சிக்கன் 65 40, போன்லெஸ் 60, பன் அல்வா 50 ருபீஸ். இதுதான் வந்துட்டு அவங்க கடையோட நேம். ஸோ பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதை நான் சொல்கிறத விட உங்கள் பக்கத்துலேயே பாருங்க, கடை இங்கே இருக்குது. இந்த கடைக்கு பக்கத்துலேயே வந்துட்டு நம்ம இன்னொரு மளிகை கடை இருக்குது, அவங்க கிட்ட கேட்டு பார்ப்போம். நீங்கள் இங்கே பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா? உங்கள் பேர் சொல்லிட்டுங்க. வெண்ணிலா. எப்படிமா இருக்கு? சூப்பராக இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும், வெரைட்டி நல்லாவே இருக்கும், டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். பாய் வீட்டு பிரியாணி கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு என்ன சிக்கன் பிடிக்குமா மட்டன் பிடிக்குமா? மட்டன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரைஸ் பிடிக்கும் சார். அப்போ டெய்லி சாப்பிடுவீங்க போல இருக்கு? வீக்லி ஒன்ஸ் இங்கே ரெகுலராக நீங்கள் சமையல் கிடையாது? ஆமாம், சண்டே ரெஸ்ட்டு. ஓகே, அதுவும் நல்லது தானே. சண்டே எப்போ பார்த்தாலும் வீட்லேயே சமைச்சு அவங்களுக்கும் போர் அடிச்சிடும் இல்லையா? அதனால வீட்டில் வந்து சண்டே ரெஸ்ட்டு. அப்போ நாளைக்கு உங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு கட்டு இருக்கு, இருக்கலாம்.
ஓகே ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்மா. ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிடுங்க நான் யூடியூப்ல வரேன், கண்டிப்பா. அடுத்த வாரம் நான் வீடியோல வரேன்னு சொல்லி விட்டுருங்க. ஓகே சார், கண்டிப்பா. ஓகே தேங்க்ஸ். ஓகே, அவங்க வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அவங்க வந்துட்டு ரிவ்யூ வந்துட்டு கொடுக்க மாட்டேன்னாங்க, இருந்தாலும் வந்து தே ஆர் வெரி ஹாப்பி. நம்ம வால்பாறை வரதல் இருக்கா போல. நீங்கள் சொல்லுங்கள். பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்கு. சாப்பிடாமே சொல்கிறேன். சாப்பிட்டு காலி பண்ணிட்டேன். சாப்பிட்டு காலி பண்ணிட்டியா? உண்மையுமே நல்லா இருக்கு. ஓகே, பிரெட் அல்வா, சரி பன் அல்வா நல்லா இருக்கு, ரெண்டுமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சிக்கன் 65 கொடுங்க, அதுவும் சூப்பராக ஒரு பிரியாணி போதுமா, இன்னொரு பிரியாணி இல்லை போதும். வீட்டுக்கு பார்சல் வாங்கி போறியா? கண்டிப்பாக. எனக்கு இந்த பாட்டிமா வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ரொம்ப வைக்கப்படுறாங்க இந்த வயசுல. ஏன் வைக்கப்படுறீங்க? நானும் உங்க பேரன் தான். அதெல்லாம் அப்படிலாம் சுத்தி சுத்தி என்னையே பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க பாட்டிமா, நீங்க ஏதாவது அம்மாங்களா? வணக்கம்மா. உங்க ஓகே ஒய்ஃப். இவங்க வந்துட்டு இவரோட தங்கச்சி, இவங்க வந்து அம்மா, அண்ட் இவங்க வந்துட்டு இவரோட ஒய்ஃப். நான் சொன்னேன் இல்லைங்களா, இவங்க ஃபேமிலியாக தான் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இவங்க தான் எல்லாமே டேஸ்டிங் ஃபுல்லாமே இருக்காங்க. டேஸ்டிங் ஃபுல்லாக அவங்க தான். அவங்க ஜாமான் எடுத்து கொடுப்பாங்க, இவங்க டேஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே கரெக்டாக சொல்லிடுவாங்க, இது கூட இருக்கு, இது கம்மியாக இருக்கு. அது வந்து நாங்கள் ஓகே ஓகே, ரொம்ப தேங்க்ஸுங்க. பிரியாணி ரொம்ப நல்லா இருந்தது. நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. என்னப்பா நீ வரியா வீடியோவில்? ஓய் சின்ன பையன் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தான், வீடியோ வாடானா அம்மாடின்னு பயந்து ஓடுறான். ஒரு ஆள் என்னை பார்த்து புள்ள பிடிக்கிறாங்கன்னு நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. மேபி இந்த மிலிட்ரி டிஷர்ட்டால் வந்துட்டு பயப்படுறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த கடையோட லொக்கேஷன் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். மழை வேறு தூரிட்டு இருக்கு. ஸோ லைட்டாக லென்ஸ்லலாம் வந்துட்டு தண்ணி பட்டுட்டு இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன், ஈவன் ஃபோன் நம்பரும் கொடுத்துட்றேன். நீங்கள் சப்போஸ் மதுரையில் இருந்தாலும் சரி, இல்லை மதுரைக்கு வந்தாலும் சரி, இந்த லொக்கேஷனை வந்துட்டு கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் நல்ல பிரியாணியை நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம். ஓகே, see you soon in another new video. Until then, bye from Jackie.